இப்போ ராஜமௌலியுடைய இயக்கத்தில் மகேஷ் பாபுடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற திரைப்படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் எப்போவுமே ராஜமௌலிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ளேவர் ஆஃப் மூவிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக இருக்கும், பெரிய பட்ஜெட்டு அண்ட் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி முன்னாடி ரிலீஸ் ஆன பாகுபலி திரைப்படம்னு எடுத்துட்டோம்னா அதில் அப்படியே சிவன் சார்ந்த விஷயங்களாக கொண்டு போயிருப்பாங்க. சிவனுக்குன்னு தனி ஒரு பாடல் வேறு. அப்படியே நம்ம RRR படத்துக்கு வந்தோம்னா அங்கே ராமருடைய சாயல் இருக்கும். இப்படி எங்கெங்கெல்லாம் அவரால் முடியுமோ அந்த கதாபாத்திரத்திலேயே அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செலுத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் தான் இப்போ மகேஷ் பாபுடைய திரைப்படமும் இணைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்களம்னு பார்த்தோம்னா ஒரு மூலிகைக்காக இருக்கக்கூடிய எல்லா காடுகளுக்கும் போய் அலையக்கூடிய ஒரு கதாநாயகனாக இதில் மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு. ஸோ மூலிகையை தேடி அலையிறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு சஞ்சீவி மலையை தூக்குனா ஹனுமான் அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஹனுமானை கொஞ்சம் சாயலாக வச்சு மகேஷ் பாபுடைய திரைப்படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுலேயுமே ஒரு இடம் வேணுங்க, அதாவது காசியில் போய் ஷூட் பண்ணுற மாதிரியான பிளான் இருந்துச்சு. ஆனால் இதுக்காக காசிக்கு போனோம்னா அங்கே டெஃபினட்டாக எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம காசியை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் காசி செட்டையே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதற்கான வேலைகளும் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹனுமானுடைய சாயலில் இதில் மகேஷ் பாபு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போது எந்த லக்ஷ்மணனுக்காக இந்த ஹர்ப்ஸில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம கதையை பார்க்கும்போது தான் புரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களமாக இப்போ ராஜமௌலி உருவாக்கியிருக்காரு. ராஜா சாப் அப்படின்ற திரைப்படம் பிரபாஸோடைய நடிப்பில் இதில் மாருதி தான் இயக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியும். இந்த படமும் இப்போ ரீசெண்டாக டீசரை ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அதுவுமே ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். இண்டிவிஜுவல் லாங்குவேஜஸாக எடுத்தோம்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு தனித்தனி லாங்குவேஜஸில் எடுத்தோம்னா எல்லாமே கம்மியான பார்வையாளர்களாக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நிதி அகர்வால், மாளவிகா மோகன், ரித்தி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகைகள் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ 3 கதாநாயகி அண்ட் ஒரு கதாநாயகன் நம்ம பிரபாஸ் அப்படின்ற மாதிரி ஹாரர் காமெடி கமர்ஷியல் படமாக உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் தி ராஜா சாப் அப்படின்ற படம். ஸோ இந்த ராஜா சாப் படத்தை பற்றின அப்டேட் நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பிரபாஸோடைய நடிப்பில் என்னென்ன படங்கள் பெரிய ஹிட், பாகுபலி 2 எடுத்துட்டோம்னா அது ஒரு 1800 கோடி ரூபாய் வசூல் கொடுத்துச்சு. அடுத்ததாக அவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் ராதே ஷியாமா இருக்கட்டும், இல்லை கல்கி 2898 இப்படி நிறைய திரைப்படங்கள் கொடுத்தாங்க. அதில் தொடர்ச்சியாக பெரிய திரைப்படங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த கல்கி 2898 அப்படின்ற திரைப்படம் அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1000 கோடி வாங்கி கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த பட்டியலில் டெஃபினட்டாக இந்த ராஜா சாப் திரைப்படமும் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் அப்படி 3 ஹீரோயின், நிறைய வில்லன், சந்தேகத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் நம்ம பிரபாஸ் வேற. இந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் கேரண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இயக்குனர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இது எந்த நிலைமைக்கு போய் நிற்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்துக்கு அப்புறமா இப்போ விஜய் மில்டனுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு டைட்டில் வைக்கல. ஆனால் ஹாரி இதில் போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய காஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராஜ் தருண்பால் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க போகிறாங்க. கூடவே இதில் இன்னும் 2-3 பேர் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்டேட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. அம்மு அபிராமி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கூடவே இவங்களுக்கு ஜோடியா பசங்க படத்தில் நடிச்சார்ல கிஷோர், அவரும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து கிஷோருக்கும் இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஈவன் விஜய் மில்டனோட இயக்கத்தில் மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸ் ஆனபோது கதையாக அந்த படம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்டில் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஆனால் இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மலேசியா பாடகரான டார்க்கியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆன இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துலேயே புலி 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 அப்படின்ற பாட்டு என்னதான் அவர் இண்டிவிஜுவல் ஆல்பமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இதில் தலைக்கு போட்டதான்ப்பா மாசு அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ் ரசிகர்கள், மலேசியா ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அக்கமக அப்படின்ற சாங்கு, இப்படி நிறைய பாடல்களை தமிழ் சினிமாவில் பாடியிருக்காரு. அவரும் தனியாக இண்டிபெண்ட்டாக நிறைய மியூசிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருடைய கதை எவ்வளோ ஸ்ட்ரகிள் நிறைஞ்சது அப்படின்றத தெரிஞ்சவங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் அப்படி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா பின்னாடி அவங்க லைஃப் பற்றிலாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோமே, அப்போது நம்ம முன்னாடி என்ன மாதிரியான ஜேர்னியை எடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ டார்க்கியோடைய கதையை அப்படியே படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரமுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அக்கு டார்க்கி
அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அக்குனா மலாய் மொழியில் நான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் டார்க்கி அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டாக இருக்கும் அப்படின்றதுனாலே அதை டைட்டிலாக வச்சுட்டாங்களா. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் ஆழமாக அவரை பற்றின நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. கிடச்சதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கரெக்டாக பவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இறங்க வேண்டியதான்ற மாதிரி சொல்கிறாங்க. மோகன்லால் மம்முட்டி இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு படம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி இந்த டைமில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்காக ரொம்ப நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கெடியூல் போட்டு இப்போது மோகன்லால் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மோகன்லாலை வெல்கம் பண்ணும் அப்படின்றதுக்காக அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெல்கம் மோகன்லால் அப்படின்னு சொல்லி போடுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி படத்துடைய டைட்டில் வேற போட்டாங்க. ஆனால் அந்த டைட்டில் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல அஃபிஷியலாக. பேட்ரியாட் அப்படின்றது தான் இந்த படத்துடைய டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த பேட்ரியாட் படத்துக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மோகன்லாலுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க போட்டதும் அஃபிஷியலாக இன்னும் டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்குள்ளே போட்டு உடச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல். ஆனால் இப்படி வெளியே வந்ததும் கொஞ்சம் அவங்களுக்கே கஷ்டமாக போயிடுச்சு. பட் என்ன பண்ண முடியும். ஆனால் இதுதான் உண்மையிலுமே டைட்டிலாக இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ சீக்கிரமாக இது பற்றின அப்டேட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.